இந்த புத்தகம் கிடைப்பதற்கு எல்லா மேடையெல்லாம் போய் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். 150 பள்ளிகளுடைய வரலாறு தூக்கணும் கவிசாமி தொடங்கின புத்தகம் எங்கும் கிடைக்கல. போன வாரம் நம்ம பொருளாம்பட்டிலிருந்து அந்தோணி சுவாமி இருந்தார். அவர் வேறத்தாவுடைய வரலாறு இந்த புத்தகம் இருக்குதுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறார். அதை கண்டுபிடித்து விசிட் பிரஸில் போய் 300 ரூபா கொடுத்து இந்த புத்தகத்தை தான் வாங்கினாங்க. 150 பள்ளிகளுடைய வரலாறு அதனுடைய இன்றைய வரைக்கூடிய தொகுப்பு தப்பி தந்தையால் உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் உண்மையிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்டது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதே செய்தியை நம்முடைய அண்ணன் நெட்டை ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக போயிருக்கிறார். நான் சம்மேளனம் பார்த்தது கிடையாது, அவர் கூட அவர்கிட்ட படிச்சது கிடையாது. எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அவர்கிட்ட படிச்சது கிடையாது, அவர் பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னன்னா, யாருடைய பாதங்கள் இந்த பூமியில் படுகின்றதோ அந்த பூமியில் பட்ட பாதங்கள், அந்த பாதங்களில் நம்முடைய கால்தடங்கள் பதிகின்றதோ அந்த இடத்தை சுவைத்தவர்கள் தோற்று போனதாக வரலாறு. எருசலேமாக இருந்தாலும் சரி, பெத்லகேமாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் நம்முடைய இறைவன் அங்கே வாழ்ந்திருக்கின்றார், அங்கே பிறந்திருக்கின்றார், அங்கே நடந்திருக்கின்றார், அங்கே அவருடைய பாதங்கள் எல்லாம் பட்டுவிருக்கின்றது. அங்கிருந்தவர்கள் மேன்மை இருந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய தர்மிசாமியார் அதாவது வாழ்ந்த இடமாக கருதப்படுகின்ற குண்டிமனம் முதல்ல சொன்னாங்க. இந்த வேதந்தாங்க உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அவர் இங்கெல்லாம் நடந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க, இங்கெல்லாம் மக்களை பார்த்துக்கிறாருன்னு சொல்றாங்க, பேசியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவருடைய காலம் பதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கரங்கள் நம்மீது தரப்பட்டிருக்கிறது, அவருடைய பேச்சு நம்மை கமர்ந்திருக்கின்றது, அவருடைய சுவாசம் நம்மை சுவாசிக்க வைத்திருக்கின்றது. அதனால் தான் இது புனிதமான இடமாக நான் நினைக்கிறேன். இந்த வேதந்தாங்களாக இருந்தாலும் சரி, அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்டேஷன்கள், கடவாரிக்குளம், இந்த பக்கம் நாசாம்பட்டு, இந்த பக்கம் புதூர், இந்த பக்கம் நெல்லூர்லாம் சொல்றாங்க. நான் இந்த ஊர் கிடையாது, சொல்ல உண்மையிலே பாராட்டப்பட வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய தர்மிசாமியார் முப்பெரும் பணிகளாக திண்டிவனத்தில் வச்சாருன்னு சொன்னாங்க. அந்த திண்டிவனத்தில் படித்தவர்கள் ஒருபோதும் சோலை போலவே அந்த இடத்தை படித்தவர்கள், அது தர்மிசாமியார் காலமாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு வந்தவர்களுடைய காலமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது கூட செல்லலாம். நாங்கள் 7 பேர், எங்க அண்ணன் எடுத்து நான் 2வது ஆளு, எனக்கு கீழே 2 பேர், 4 பிள்ளைகள் 3 பெண். எங்க அம்மா ஒரு குழுமி காரணத்தால் தத்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் பெண், தத்தெடுக்கப்பட்ட பெண் எங்க அம்மா, குழுமி காரணத்தினுடைய பெண். எங்க அம்மா அவ்வளோ அருமையா